வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்யகாமினஹ அப்புறம் புருஷன். ஓகே, இந்த ஸ்லோகம்லாம் தேடிட்டீங்களா? இந்த ஸ்லோகம்லாம் ரூபாய் வந்து வார்த்தைக்கு வந்து நல்லா வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்லோகத்தை ஒன்று ஒன்றா கூட்டுங்க பார்ப்போம். சான்ஸ்கிரிட் வேர்ட் பை வேர்ட்ஸ் குரூப்பாக கொடுக்குறாரு. கூட்டுங்க. என்ன சொல்கிறாங்க? இதனால எப்பொழுதும் நடித்து கொண்டு உன்னோட கடமையை செய்து கொண்டு மனமும் புத்தியும் அபேஷ யோக யுக்தினா, அபேஷ யோக யுக்தினா என்ன சொல்றாங்க? சரணம் அடைஞ்சு யாருக்கு சரணடையணும்? அபேஷ யோகனா பக்தி பயிற்சி. என்னது? பயிற்சி. தென் அடுத்தது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா யோகா. சும்மா இல்லை, சும்மா பயிற்சியில் யோகா, பக்தி யோகத்தை சொல்றாங்க. அந்யாகாமினஹ, குழப்பம் இல்லாம ஒரே வழியில. ஏகே இறுதியாக போட்டிருக்கிறது என்னது? புருஷம். புருஷன்னா யாரு? இப்ப எல்லாத்தையும் கூட்டுங்க. நான் சொன்னதுல என்ன வருதுன்னு பார்ப்போம். இதனால எப்பொழுதும் என்னை நினைத்து கொண்டே மனம் புத்தியோட பக்தி பயிற்சி பண்ணி கொண்டு அதுல குழப்பம் இல்லாம ஒரே வழியில இறைவனுக்கு, கிருஷ்ணருக்கு இதுதான் வந்து நம்மளோட கீ பாயிண்ட், அதோட விஷயம். ஸோ இதுதான் ஸ்லோகம். ஸோ உங்களுக்கு வந்து நான் வந்து பகவத்கீதை சொல்லிக் கொடுக்குறேன், ஒன்று சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். இப்போ இதுதான் அதோட நம்ம நெருங்குற ஒரு விஷயம். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு. காலேஷுனா என்னது? வேர்ட் பை வேர்ட் தேடுங்க. ப்ரோப்பர்ட்டி சும்மா கொடுக்கலாம். காலேஷுனா என்னது? காது சோடு ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு, எனக்கு யங்காக இருக்கிறேன். நேரம். ஓகே, வெரி குட். எப்பொழுதும். அப்ப எப்பொழுதும் என்ன கதை? நேரம் கால் இல்லாம 22 நேரமும் பகவான் நினைச்சு பேசுவோம். ஓகேவா? इंग्लिश கொஞ்சம் பேசலாமா? तुम्ही यार बंगला है? बंगला है. तमिल भाषा नहीं जाने? अल्प मलयाली भाषा जाने? मलयाली भाषा जाने या इंग्लिश भाषा? इंग्लिश मलयाली भाषा. मलयाली भाषा. मलयाली भाषा इंग्लिश भाषा. मलयाली भाषा. इंग्लिश भाषा ना. इंग्लिश भाषा थोड़ा थोड़ा बड़ा बड़ा. आम्ही अल्प अल्प जाने ना. आम्ही बांगला ना. आम्ही मलेशिया. ओके, ini hari ya saya mau cerita. Therefore ini macam servis selalu time 24 jam. Kena ingat manur buddhi itu mano and buddhi. Mano and buddhi. Bangla mano buddhi same. And then apesha yogi mau practice. अन्यने घामिनः tada itu dua kali, satu kali saja, satu jalan saja. Sama dua. Purusham, no ini bakti sama siapa? Bhagawan. So bakti kena buat kepada Krishna sambil kita buat kita punya dharma. Okay, so இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க செய்கின்ற ஒரு விஷயமும் சிலையை செதுக்கி கொண்டிருக்கின்றீங்க. எந்த சிலையை செதுக்கிட்டு இருக்கீங்க? ராதாகிருஷ்ணனை செதுக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி பகவானை செதுக்கிட்டு. அதான் ஸ்லோகம். எப்பொழுதும் நீங்க என்ன பண்ணணும்? ராதாகிருஷ்ணரை செதுக்கணும். அந்த விஷயத்தை இங்க சொல்லப்பட்டிருக்கீங்க. அதான் விஷயம். ஸோ அதில் என்ன இருக்கக்கூடாது? அசம்சய. அசம்சயனா என்னது?
குழப்பம் இல்லாம இதை செய்யணும். ஓகே, அதை எப்படி செய்யணும்? அபியேஷ யோக யுக்தினா. ஓகே, தெரியுற மாதிரி நம்ம வச்சு பண்ணல. ஓகே, நோ ப்ராப்ளம். வெரி குட். ஸோ அப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்து அசம்சயம் என்ற ஸ்லோகம் பார்க்குறோம். நான் இப்போ வந்து இந்த ஸ்லோகத்துக்குள்ளே பார்க்கல, ஒரு ஸ்லோகத்தை வந்து 1000. இப்போ நீங்கள் கீரை எடுத்துட்டிங்கன்னா அந்த கீரை என்ன பண்ணணும் சமைக்கிறதுக்கு 1000. அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ 1000. ஓகேவா? ஆஞ்சிட்டோமா? ஒரு ஸ்லோகத்தை ஆஞ்சிச்சு, மேலே ஒரு ஸ்லோகம். இப்போ அடுத்தது வந்து சேத்தசா. சேத்தசனா என்னது? இது பகுதி இதை வச்சிருக்கீங்க. இது வந்து 8வது ஸ்லோகம், வேர்ட் பை வேர்ட்ஸ். மனதாலும் வேற இன்னும் இருக்குது. இட்ஸ் நாட் ஒன். சேத்தசா மனமும் புத்தி. ஓகே, இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. அதனால தான் நான் வந்து ஒன்றும் போல்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, சேத்தசா. ஓகே, இந்த புலனுக்கு அதிபதி யாரு? So siapa kita punya ஞான இந்திரிய கர்ம இந்திரிய punya bos siapa? No. இது ஆளுது யார்? உங்க உடம்புல ஞான இந்திரிய கர்ம இந்திரிய அந்த சென்சஸ் யார் ஆளு? நோ. புத்தி இல்ல. வெரி குட். மனம். ரெண்டாவது கேட்குற நீங்க பார்க்கலாம். இந்த கண்ணு மூக்கு வாய் இந்த விஷயத்தை போயிட்டு நம்மளுக்கு டிடெக்ட் பண்றது எங்க போய் டிடெக்ட் பண்ணோம்? மனசுகிட்ட போய் சேரும். ஓகே, மனசுகிட்ட போய் சேருதா? அப்ப மன முடிவு எடுத்தா என்ன நடக்கும்? மன புத்தி முடிவு எடுத்தா என்ன நடக்கும்? வேகமா சொல்லுங்க, சத்தமே நல்லா இருக்குது. மனம் செயல்படுத்தினால என்ன நடக்கும்? மனம் போன போக்குல தான் காடு போகலாம என்ன நடக்கும்? புலன் ஆசைப்படுது, மனசு அது செயல்படுத்தினா என்ன நடக்கும்? அந்த கேள்வி. பௌதிகத்துல பண்ணுவோம், இல்லை நம்மளை வந்து துன்பத்துல போய் சேர்த்தோம். ஓகேவா? மனம் சொன்ன விஷயத்தை நம்ம பின்பற்றணும்னா நம்மளையே எங்க போய் விடும்? துன்பத்துல. மனசோட இன்னும் உயர்ந்தது யாரு? புத்தி. ஓகே, வெரி குட். மனோ புத்தி. மனோ புத்தி. இந்த மனம் சொல்லுது, அதாவது என்ன அர்த்தம்னா, நீ வந்து இந்த மனோன முதல் இந்த புலனை வந்து என்ன பண்ணணும்? இறை தொண்டுல, பகவான் தொண்டுல சேவை பண்ணணும். ஏன்னா இந்த புலனுக்கு அதான் மனம். அது எப்படி செயல்படணும்? மனோ புத்தி. ஓகே, புத்தின்றது 2 வழியா இருக்குது. ஒன்று பௌதிக புத்தி. satu ada knowledge, itu material punya. Lagi satu spiritual, rohani. Okay, so there are 2 types of knowledge. One is spiritual knowledge, another is material knowledge. Material knowledge what it do? The பௌதிகமான ஞானம் புத்தி என்ன பண்ணும்? புலன் அடிப்படையில் நம்மளை வந்து நல்லது கெட்டதுன்னு சொல்றோம். ஆனா அதுல பலன் இருக்குதானா? நோ, அதுல பலன் இல்லை. அது என்ன பண்ணி விடும்னா நம்மளுக்கு இன்னும் மேலும் மேலும் அகங்காரத்தை உண்டாகும். பௌதிக கல்வியில அந்த மனோ புத்தி பௌதிகத்துல செய்யும் போது அதுல கொண்டு போயிட்டு நம்மளை எங்க போய் விடும்? அகங்காரம். பெரிய படிப்பு படிச்சிருப்பாங்க. என்ன படிச்சிருப்பாங்க? பெரிய படிப்பு, PhD, பெர்மனன்ட் ஹெட் டேமேஜ். அவங்க கிட்ட போய் நின்றா என்ன பண்ணுவாங்க? மதிப்பாங்க நம்மளெல்லாம். அதனால தான் வந்து தெளிவாக அடுத்த பதத்துல ஆப்யேஷ யோக. எப்படி இந்த எந்த ஞானத்தோட செய்யணும்னா ஆன்மீக ஞானம்.
தெளிவாக இருக்கிறது ஸ்லோகம். ஓகே, இப்போ ஸ்லோகத்துக்குள்ள நம்ம விஷயத்தை நம்ம போவோம். ஓகே, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு, தயவு செய்து ஸ்லோகம் வாயிலிருந்து படிக்காது, உள்ளுக்குள்ளே அதுதான் இவ்வளவு போட்டு அறாருன்னு அர்த்தம். உணரணும்ட்டு ப்ளீஸ். அந்த உணரும் போது எனக்கு அடிக்கும், அப்படியே கண்ணில் எனக்கு தண்ணி ஊற்றணும். ஓகேவா? அதனால தான் இவ்வளோ நேரம் ஒரு 10 நிமிஷம் பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ உள் வாங்கிக்க. இதனால எப்பொழுதும் எல்லாமே நேரத்தோட நான் இறைவனை என் யுத்தம் செஞ்சுக்கிட்டே நினைக்க வேண்டும். மாயா அர்ப்பித்த மனோர் புத்தியோட செய்யணும். இந்த ஒரு வார்த்தை சொல்லும்போது அந்த நாக்கில் வந்து உங்களுக்கு வந்து தீனாக ருசிக்கணும், அப்படியே வச்சு ஊறணும். பகவானே இப்படி சொல்றிருக்கியா கிருஷ்ணா கருணசாகரா, இந்த ஸ்லோகம். ஓகே, அதான் இவ்வளோ நேரம் பேசினேன். அப்பேஷ யுக்தின்னு என்னது? நவவேத பக்தி ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தர்ஷியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இது பும்சா அர்ப்பித விஷ்ணு பக்தி த நவலட்சணம். இதுதான். ஸோ பகவானே நான் இங்கே உட்காந்து கேட்குறேனே, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கியே, இதானே உணர்ச்சி. இங்கே உட்காந்து சும்மா அப்படி வந்தார், முரளி பிரபு சொன்னார், போனோம், என்னத்தை உணர்ந்துட்டு வர. இப்போ இந்த இடத்துல உணர்ந்து நம்ம மனம் ரீதியில் உணர்ந்து ஆத்மமயமாக பகவானே இவ்வளோ விஷயத்தை எனக்கு கொடுத்துருக்கியே கிருஷ்ணா கருணா சாகரா, உன்னை எனக்கு நீ கொடுக்க போறியோ என்ற ஒரு தாபத்தால் இந்த ஸ்லோகத்தை படிக்கணும். முடியுமா? முயற்சி பண்ணுமா? ஓகே, வெரி குட். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மரயுக்தச்ச மாயார்ப்பிதா மனோர்புத்தி மாம் ஏவ அசம்சயா ஆபேஷ யோகயுக்தேன சேதஸ்ய அன்யகாமினா பரமபுருஷம் திவ்யம் யாத்தி பிரணாச்சோ சிந்தயம் சிந்தா cinta cinta aku cinta pada engkau cintayam 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 சம்பட்ட நான் காதல். ஸ்லோகம் என்ன சொல்லுது? எப்போதும் உண்மை. நம்ம ஒரு காதலிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? when you love somebody what you do? சிந்தையா நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஐயோ நான் பார்க்கலையே. அப்போ பகவான் மேலே காதலிச்சா என்ன பண்ணுவீங்க? கிருஷ்ணா கோவிந்தா. அப்போ நீங்கள் கருப்பாலாம் பார்க்குறதுலாம் என்ன பண்ணுவீங்க? கருப்பாக இருக்கிறதெல்லாம் ஐயோ நீங்கள் நேரம் வரணுமா கிருஷ்ணா, உன் வர்ணமாக இருக்குது. ஐயோ பெரிய மலையாக இருக்கே கோவர்தனா, நீ தானே தூக்குனேன். பசுவை பார்த்தா சிந்தை எப்பொழுதும் நம்ம சிந்தித்து கொண்டே இருக்கும். எல்லாமே பகவான் சார்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதில் மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? மதன் யார் வாசிக்க போகிற? கமல்ல நீ படிக்க பிரபு வேகமா வழங்குச்சு. எவனோ அர்ஜுனா என்னை இந்த கிருஷ்ண உணர்வு மொழிபெயர்ப்பு. எவனோ அர்ஜுனா என்னை இந்த கிருஷ்ண உணர்வில் எப்பொழுதும் எண்ணிக்கொண்டு அதே சமயம் எனக்கு விதிக்கப்பட்ட கடமையான போரிடுதலையும் செய்வாயாக. உன்னுடைய செயல்களை எனக்கு அர்ப்பணித்து உன்னுடைய மனதையும் புத்தியையும் என்னில் நிலைநிறுத்துவதன் மூலம் நீ என்னையே அடைவாய் என்பதில் ஐயமில்லை. பரம புருஷ பகவானாக என்னை தியானித்து எப்போதும் எனது மனதை என்னை நினைப்பதில் ஈடுபடுத்தி எவ்வழியிலிருந்து சற்றும் பிறளாது பயிற்சி செய்பவன் பார்த்தனே, நிச்சயமாக என்னை அடைகிறாய். என்ன நினைக்க சொல்றாரு பகவான்? ஸ்லோகத்தை முதல் பகவான் நீங்க என்ன சொல்றாரு? அவர்கிட்ட வருதுக்குள்ள ஃபார்முலா கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? formula how to come to him. So Bhagavan bagi
Itu formula. Macam mana memari sama dia. So formula dia யார்கிட்ட வர சொல்றாரு? பகவானா யாரு? யார்கிட்ட பேசுறாங்க? இது யாரோட பேசுறாங்க? அர்ஜுனனோ பரம்புருஷ பகவான் பேசிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா மாயே அர்ப்பித மனோர் புத்தி. மாயே என்ன அர்த்தம்? மாயினா மாயா இல்ல, மாயினா என்ன அர்த்தம்? கேளுங்க, மாயினா என்னது? என்னிடம். ஓ, படிச்சிருங்களா? என்னோடம், என்கிட்ட. விஷ்ணுன்னு சொன்னாரா? ராமர்னு சொன்னாரா? வேற யாராச்சும் சொன்னாரா? இல்ல. அவர் யாருக்கு செய்ய சொல்றாரு? என்கிட்ட, கிருஷ்ணா. கிருஷ்ணா. முத்த தேவர்கிட்டையும் செய்ய சொன்னாரா? அவர் செய்ய சொன்னது யார்கிட்ட? மன புத்தி ஸ்ரீ கிருஷ்ணா. கிருஷ்ணா. வெரி குட். இப்ப இன்னொரு வார்த்தையை கேட்க போறேன். எப்படி செய்ய சொல்றாருன்னா அர்ப்பிதா. அர்ப்பிதா எப்படி செய்ய சொல்றாரு? அவர்கிட்ட பக்தி செய்ய சொல்றாரு. ஆனா எப்படி செய்ய சொல்றாரு? அர்ப்பிதா, சரணமடைஞ்சு. சரண என்ன? what does mean surrenders means? ரொம்ப கேள்வி கேட்கிறேன்னா கேள்வி கேட்கலாங்க. அப்பதான் நீங்க யோசிப்பீங்க. நான் கிளாஸ் படிச்சா இதெல்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் நம்ம பேசணும். ஓகே, சரணாகதி என்னது? what does mean surrender? ஓகே, தப்பு இல்லை, சரிதான் சொல்றீங்க. புரிச்சு பண்ணுங்க. வாட் சரண்டர்ஸ் மீன்ஸ்? சரணாகதி என்னது? சைத்தன்ய சரிதாமிரதம் இருக்காங்க. ஓகே, இங்க வந்துட்டு யாருக்கு காசு நிறைய இருக்கு? சென்டருக்கு ஒரு சைத்தன்ய சரிதாமிரதம் ஸ்பான்சர் பண்றீங்களா? இருக்கா சென்டருக்குண்ணே? இல்லை தானே? ஒரு பாகவதம், ஒரு சைத்தன்ய சரிதாமிரதா இன்னைக்கு 1500 வழி கொடுக்குற 2 புக்கும் காட்டில தான் இருக்குது. யார் காசு கொடுக்க முடியும்? ஆல்ரெடி சென்டர் கொடுத்துருக்காங்களா? சரி, ஓகே. காடியில் இருக்குது. இங்கிலீஷ் தமிழ் இல்லை. சென்டருக்குன்னு வாங்கி கொடுக்க ஆளுக்கு தான் கொடுக்குறேன் அந்த ப்ரைஸ்க்கு. ஓகே ஓகே. இல்லைன்னா அது நான் கொண்டு போயிட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து சைத்தன்ய சரிதாமிரதா. ஜெய் மேரு சந்திராக்கி மேரு வந்திருக்கிறாங்க. ஆண்டுலார் பிரபுக்கு ஒரு நாக்காளி போட்டு பக்கத்தில் உட்கார வச்சிடலாம். ஒரு முத்த பக்தர் நல்லதில்ல சௌரம் பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்கும். வாங்க பிரபு. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து பார்க்குறோம் மாய அர்ப்பிதா மனோர் புத்தி சரணாகதி. இப்போ சரணாகதினா என்னன்னு கேட்டேன் உங்ககிட்ட. அப்போ நீங்கள் நம்ம பூர்ணிமா தெரிஞ்சு சொன்னாங்க மனமும் புத்தியும். இது மட்டும் தானே? மனு புத்தி மட்டும் தான் சரணாகதியா? எது செஞ்சாலும் பவன் சார்ந்து இருக்கணும். ஓகே, வெரி குட். எஸ், வாட்ஸ் தட்? Don't worry. Just எப்போ இருந்தாலும் பரவாயில்ல. அப்பதான் இவங்க பெரியவங்க சொல்லுவாங்க, சின்ன பையன் சொல்லிட்டானே நானும் சொல்லணும்ட்டு அவங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சைத்தன்ய சரிதாமிரதம் இல்லை, அதனால 18வது அத்தியாயம் பதம் 16ல புருப்பாட் புருளூர்ல அனுகலிஷ சங்கல்பா அதுல புருளூரில் போட்டிருக்காரு 18, 66, 6, 18, 66, chapter 18 verse number 66.
अनुकल्य संकल्प अनुकल्यस्य संकल्पा प्रतिकुल्यस्य वर्जनम प्रतिकुल्यस्य वर्जनम रक्षाजिति विश्वासो रक्षासिनि विश्वासो गोपवर्ते वरणं तथा गोपवर्ते वर्णं तदा आत्मनिष्पेत कर्पण्य आत्मनिक्षेप कर्पण्य सद्विज्ञ शरणागतिः पिता शरणागति ஸோ அதோட பொருளூரில் இருக்கும். ஐ திங்க் திஸ் இஸ் 2 நம்பர் செகண்ட் அதோட பொருளூரில் அதில் பர்பிளில் வந்து ப்ரூஃபட் சொல்கிறாரு. ஸோ பார்ப்போம். जय राधा गोपाल जी की जय राधा गोपाल जी की. ஓகே, திறந்துட்டீங்களா? படிச்சிட்டீங்களா? படிச்சாச்சா? ஓகே, யூ ஃபவுண்ட் என்ன போட்டிருக்குது? படிச்சு தமிழ் படிக்கவா? படிங்க. ஓகே, இல்லை நான் படிக்கிறேன் தமிழ். வேகமாக படிக்கிறீங்க. சரணாகதி என்றால் பகவானுடைய பக்தி தொண்டிற்கு இறுதியில் தன்னை வழிநடத்தக்கூடிய மத கொள்கைகளை ஒருவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சமூகத்தில் தன்னுடைய நிலைக்கு ஏற்ற குறிப்பிட்ட கடமையை ஒருவன் நிறைவேற்றலாம். இருப்பினும் அவன் தனது கடமையை செய்து கிருஷ்ண உணர்வில் நிலைக்கு வரமாட்டான் என்றால் அவனது செயல்கள் அனைத்தும் வீணாகி விடுகின்றன. அது கீழ் உள்ளதாகவும் கிருஷ்ண உணர்வில் பக்குவ நிலைக்கு ஒருவனை கொண்டு செல்லாத எதுவும் புறக்கணிக்கப்பட வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் கிருஷ்ணர் தன்னை பாதுகாப்பார் என்பதில் உறுதியுடன் இருக்க வேண்டும். ஆத்மாவை உடலில் தக்க வைப்பதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கிருஷ்ணர் அனைத்தையும் பார்த்து கொள்வார். தன்னை எப்போதும் ஆதரவற்றவனாகவும் தனது வாழ்வு முன்னேற்றத்திற்கான ஒரே ஆதரவு கிருஷ்ணரே என்றும் அவன் நினைக்க வேண்டும். பூர்ண கிருஷ்ண உணர்வுடன் பகவானின் பக்தி தொண்டில் ஒருவன் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்தி கொண்ட உடனேயே அவன் ஜட இயற்கையின் எல்லா கலங்களிலிருந்தும் விடுபடுகின்றான். ஞானத்தை விருத்தி செய்தால் யோக முறையின்படி தியானம் செய்தல் போன்ற பற்பல தூய்மைப்படுத்தும் வழிமுறைகளும் தர்மங்களும் இருக்கின்றன என்றாலும் கிருஷ்ணரிடம் சரணடைபவன் பல்வேறு முறைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. கிருஷ்ணரிடம் எளிமையாக சரணடைந்தால் அவனை தேவையற்ற கால விரயத்திற்கு காக்கும். இதன் மூலம் அவன் உடனடியாக எல்லா முன்னேற்றத்தையும் அடைந்து எல்லா பாவங்களும் விடுபடலாம். அதாவது சரணாகதினா எதெல்லாம் கிருஷ்ணருக்கு சாத்தியமா இருக்கிறதோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலை செய்ய போகிறீங்க. அந்த வேலை செய்கிறதுனால கோபாலகிருஷ்ணன் அமாட்டாக்கு வந்து நீங்கள் வாரம் வாரம் வந்து இல்லை சேவை செய்ய போகிறது இந்த மாதிரி வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இப்போ காடி இருக்குது, நீங்கள் காடி வாங்கணும், இங்கேருந்து நடந்து வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. பகவான் சேவைக்காக நீங்கள் காடி வாங்கினா அதுவும் சரி. இப்போ இது ஒன்று. ஸோ என்னதுன்னா எதெல்லாம் பகவான் பக்திக்கு சாதகமாக இருக்குதோ அது ஏற்றுக்கிறது. ரெண்டாவது, எதெல்லாம் சாதகம் இல்லையோ அதை விட்டுறணும். அப்போ எதெல்லாம் சாதகம் இல்லைன்னா, இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வேலை ஓட்டி செய்யணும் சொல்லிட்டு உங்களை வந்து பிடிச்சி புளிஞ்சு எடுக்கிறாங்க. நீங்கள் கோயிலுக்கும் வர முடியல, பக்தர் சங்கம் எடுக்க முடியலன்னா அது என்ன பண்ணணும்? வேலையை விட்டுற முடியாதா? இது சரணாகதியிலேயே இது என்ன கதின்னு தெரியலையே. ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா பழிய தூக்கி எல்லாமே யார் மேலே போடுவோம்? கிருஷ்ணர் மேலே போடுவோம். இப்போ நம்ம இப்போ வரைக்கும் நீங்கள் பகவத்கீதா கிளாஸ்லாம் போய்கிட்டு இருக்கீங்க. இன்னும் ஈஷோபனிஷத் கிளாஸ்லாம் போகல. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். உங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கணும். அது அழுகுமிதி பேராசைப்படக்கூடாது. இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்? பேராசைப்படுறதுனால தான் நம்மளோட கஷ்டத்துக்கு காரணம். இப்போ வயிற்றில் நம்ம சாப்பிடணும். எவ்வளோ சாப்பிடணும்? kalau makan berapa kena makan dalam perut? Penuh-penuh boleh makan. Air நிறைய சாப்பிடலாமா? kena ada sikit tempat. Ibu makan penuh apa jadi? நீங்க நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டா என்ன நடக்கும்? வயிறு
Melutup tak apa? Bagus. lagi omit keluar. Vomit. Ah, You cannot do work. Manda buddhi, sick, disease. மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ கம் பேக். ஸோ அது மாதிரி யூ மஸ்ட் நோ யோர் குவார்ட்டர் சிஸ்டம். உங்களுக்கு உங்களோட அளவு தெரியணும். ஸோ இப்போ வரைக்கும் நம்மளோட குவார்ட்டர் சிஸ்டம் நம்மளுக்கு தெரியல. அதனால தான் we become greedy then we involve in a gambling. So anyway அது நம்ம பேச வரல. அது வந்து இதில் வரும். அது பேர் என்ன, அனர்த்த நிவர்த்தி வரும். எப்படி ஒரு பக்தியிலேருந்து நம்ம பக்தி பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம், எப்படி வந்து இதை நம்மளை இழுத்து இந்த கேம்பிளிங் இந்த 4 கோட்பாடை உடைக்கிறதுக்கு எப்படி இது கொண்டு போகுது, ஏன் நம்மளுக்கு வந்து இந்த பேராசை கொடுக்கணும். அடுத்த டாபிக் அது நம்ம பேசோன்னா இன்றைக்கி டாபிக் பவானி அமைச்சுக்கு வச்சுட்டு சரணாகதி பற்றி நம்ம பேசுகிறோம். ஓகே, சரணாகதியில் மொதல் விஷயம் எதெல்லாம் பவான் சாதகமாக இருக்கோ அதை நம்ம எடுக்கணும், எதெல்லாம் சாதகம் இல்லையோ அதை விட்டுடணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் பக்தி சாஸ்திரி பக்தி வைபவ் கிளாஸ் கொடுத்துட்ருக்கிறேன். இப்போ பக்தி வேதாந்தா சொல்லி கொடுத்துருக்கேன். நேத்தி ஒரு பக்தி வேதாந்தா கிளாஸ் கொடுத்துச்சு. அப்போ எனக்கு வந்து 10 கேண்டோ கிடச்சிருக்குது. நான் சொல்லிக் கொடுக்குறது 10வது காண்டம். அந்த 10வது காண்டம் அத்தியாயம் 5 நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ அதில் வந்து ஒரு கேள்வி கேட்டேன். குடும்பத்தை நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை நம்ம காதலிக்கணுமா, அதை காதலிக்கிறதுனால கிருஷ்ணர் பக்தி வருமா, இல்லை கிருஷ்ணரை காதலிச்சா குடும்பத்தில் இருக்கவங்க நம்மளுக்கு பக்தி காதலிக்குமா? You need to look after your family first, then automatically your devotee. இப்போ நீங்கள் பக்தராக இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து என் ஃபேமிலிக்கு நான் பக்தி செஞ்சேன்னா, இஃப் ஐ லவ் மை ஃபேமிலி ஆட்டோமேட்டிக்காக ஐ லவ் கிருஷ்ணா வருமா, இல்லை ஐ லவ் கிருஷ்ணா தென் மை லுக் ஆஃப்டர் மை ஃபேமிலி வருமா? கிருஷ்ணா ஃபர்ஸ்ட். எப்படி முடியும் பிரபுன்றாங்க. அப்ப அம்மா மாதாஜி என் பேர பிள்ளை இருக்கு, என் குடும்பத்தில் பார்க்காட்டு எப்படின்னு ஒரு பாரு. என் குடும்பத்தை காதலிச்சு அவங்க டிவோட்டி தானே. The devotee, how come I cannot look after? கேட்குறது நியாயமான கேள்வியா இல்லை தப்பான கேள்வி? So how we want to understand the subject? எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? என்ன அமைதியாக இருக்கீங்க? நினைச்சோம் வரும்னு பார்க்குற முத்தா இன்னும் வர மாட்டுது. நல்லா பேசுவாங்க எல்லாரும், கேளுங்க. ஆனால் கேள்வி கேட்குறேன், நல்லா பேசுகிறாங்க, என்ன வர மாட்டுது, சிக்கிக்குது அப்பப்போ. என்னோட ஸ்டூடெண்ட் என்கிட்ட பயப்படவே மாட்டாங்க. ஸோ பயப்படக்கூடாது. பயப்படுவாங்களா? இல்லை. ஓகே. ஸோ திருப்பி மறுபடியும் கேட்குறேன், பக்தர்களே உங்கள் குடும்பம் பக்தர் தானே, நான் கிருஷ்ணரை காதலிக்கிறேன்னுமா இல்லை என் குடும்பத்தில் இருக்கிற காதலிச்சா கிருஷ்ணரை காதலிச்ச மாதிரி சமானமா? இந்த கேள்வி வந்து ஸ்டக் ஆயிடுச்சு. இந்த வரும் மட்டும் வெளியே. பேசிக்கலி நம்ம கிருஷ்ணரை காதலிச்சா தான் நம்ம குடும்பங்களை காதலிக்கணும். ஏன் கிருஷ்ணரை காதலிச்சா தான் குடும்பத்தை உங்களுக்கு காதலிக்க முடியும்? நோ. ஏன்னா அந்த ஜீவனை மட்டும் காதலிங்க, அந்த ஜீவனை வரைக்கும் தான். ஆனால் அந்த ஜீவனுக்குள்ள யாருக்கா? பரமாத்மா. பரமாத்மா. ஆக்சுவலி பக்தர் மனசில் பரமாத்மா கிடையாது, ராதாகிருஷ்ணா பகவான் தான் இருக்கிறார். ஓகேவா? ஏன்னா நம்ம பரமாத்மா பியோனா போயிட்டோம். ஓகே, இப்போ நீங்கள் ராதா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பகவானை காதலிக்கும் போது உங்கள் வீட்டுக்காரை நேசிக்க ஆரம்பிப்பீங்க. நேசிக்க ஆரம்பிக்கிறீங்க, உங்கள் மனைவியை நேசிக்க ஏன் நேசிக்க ஆரம்பிக்கிறீங்க? ஏன்னா அவங்க மனசில் யார் இருக்காப்ப? ராதாகிருஷ்ணா பகவான் இருக்கிறார். சிவன். அப்போ அவங்கள மனசை புண்படுத்துற மாதிரி பேசுவீங்களா? இல்லை. அதனால தான் வந்து இவர் சொல்கிறாரு, யாரு? நாரத தட் வியாச தீட்டம் உசேஷன மனுஷா. இது காக்கா கூட்டம். இந்த ஸ்ரீ தர்மா, புருஷ தர்மா, இந்த தர்மா அந்த தர்மெல்லாம் காக்கா கூட்டம்னு சொல்லிட்டார். நான் சொல்லலப்பா. ஸ்ரீமத் பாகவதம் 5வது காண்ட 1வது காண்டம் 5வது அத்தியாயத்தில் பதம் 10ல் நீங்கள் போய் பார்த்துக்கணும். இது நான் சொன்னேன்னா நீங்கள் என்னை அடிக்கலாம். நான் சொல்லலை, நாரதர் சொன்னார். எதா இருந்தாலும் நாரதர்கிட்ட கேட்டு இல்லை காக்கா கூட்டன்ட்டார்.
ஏன்னா நீங்க உங்க கணவருக்கு நீங்க எவ்வளவு நேரமா காதலிக்கலாம், உங்க மனைவி எவ்வளவு நேரமா காதலிக்கலாம். ஆனா அது எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு 200 வருஷம் இருக்க முடியுமா? நீங்களே 200 வருஷம் வாழ்றீங்கன்னு தெரியல. உங்க மனைவியோட ஒரு 80 வருஷம் அதுவும் கிடையாது. நீங்க கல்யாணம் பண்ணது 70, ஏன்னா 40 வயசுல 50, எங்க 80 வயசுல காதலிக்கிறது. அப்ப அது லிமிட். ஸோ அப்ப பகவானை காதலிக்கும் போது உங்க குடும்பத்தை நீங்க காதலிப்போம். இன்ன வரைக்கும் இதை இன்னும் இந்த ஃபார்முலா யாருக்கும் புரியல. சாரி டு சே, இந்த ஃபார்முலா வரைக்கும் யாருக்கும் புரியல. இந்த ஃபார்முலா புரிஞ்சிச்சுன்னா உங்க கூட இருக்கிறவங்களாம் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பாங்க, எல்லாத்தையும் மதிப்பீங்க. யூ ஸ்டார்ட் டு ரெஸ்பெக்ட் யுவர் மதர், யூ ஸ்டார்ட் டு ரெஸ்பெக்ட் யுவர் ஃபாதர். ஓகே, இது எப்படின்னா இப்பதான் நரசிம்ம சதுர்தசி முடிஞ்சிச்சு. பிரகலாத் மகாராஜ் எப்பனாச்சும் அவங்க அப்பாவை சொன்னதை எதிர்த்து பேசினாரா? குதிக்க சொன்னா குதிச்சிட்டாரு, நெருப்புல போனா நெருப்புல போட்டாரு, விஷத்தை குடிக்க சொன்னா. ஆனா அப்பா பகவான் தான் முன்முதல் கடவுள், நான் அவர் தான் நேசிப்பேன். ரைட்டா? அந்த அப்பா மேல இருக்கின்ற பாசத்தினால அந்த பக்தர்னால அப்பாவுக்கு டெலிவரி கிடைச்சிச்சு. அன்பு இருக்குதா இல்லையா? அப்ப ஒரு பக்தி வாழ்க்கைக்கு வரும்போது, அந்த பிள்ளைங்களை நீங்க பக்தி வாழ்க்கைக்கு வரும்போது அந்த பிள்ளைங்க நன்னெறியை கத்துக்குது. ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு நன்னெறியை சொல்லி கொடுத்துட்டு ஆனா பக்தி கொடுக்கலாம், அந்த பிள்ளைங்க போச்சு. ஏன் போச்சு? அந்த நன்னெறி தன் குடும்பத்துக்கு மட்டும் தான் காட்டும், தவிர்த்து முத்துங்களுக்கு காக்காக்கு தான் கொஞ்சம். நீங்க அதனால பாருங்க, வீட்டுல உங்க பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருக்கும், ஆனா வெளியே போனா என்னன்னு சொல்லுவான். நம்புவோமா? நம்ப மாட்டீங்களா? என் பிள்ளை அப்படி கிடையாது, நீ எப்படி இப்படி சொல்ல முடியும்னு நம்ம கேட்போம். ஓகே, இந்த சைட்டை நம்ம ஒரு சைட்டை நம்ம அட்ஜஸ்ட் இதை முடிச்சாச்சு. அப்போ பகவானை நம்ம காதலிக்கணும். அப்போ பகவானை நம்ம காதலிக்கும் போது அனுஸ்மரஹா, எப்பொழுதும் அனுஸ்மரஹா. அப்போ பகவானை நீங்கள் காதலிக்கும் போது அப்போ உங்கள் மனைவி என்ன பார்ப்பீங்க? ஒரு பக்தியாக பார்ப்பீங்க, ஒரு பக்தரை பார்ப்பீங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? கோயிலுக்கு வரும்போது தான் அவர் டிவோட்டி தர வஞ்சுக்கள் வச்சா. ஆனால் வீட்டில் இருக்கிற கணவரோ இல்லை இவங்களும் நம்மளுக்கு பக்தராக கண்ணுக்கு தெரியவதில்லை. அப்போ நம்மளோட பிரக்யா, அதான் நம்மளோட அந்த சீத்தஷ்ய, நம்மளோட அந்த உணர்வு போல். அப்போ எப்போ கிருஷ்ண சார்ந்ததெல்லாம் உத்தம அதிகாரி நிலைக்கு கொடுக்குறவங்களுக்கு. ஸோ அதனால் இந்த மம் அனுஸ்மரஹா, எப்பொழுதும் நீங்கள் செய்கின்ற அனைத்தும் பகவானை சார்ந்து செய்யணும். இப்போ நம்ம பகவான் சார்ந்து செய்கிறோமா? கேள்வி வருது, கொஸ்டின்ஸ் மார்க். நான் வெளியே வேலைக்கு போகிறேன். 4வது கண்டத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷிபதேவ் சொல்கிறாரு, பிரச்சேதர் சொல்கிறாங்க, கிரகஸ்தர் வெளியே போய் வேலை செஞ்சாலும் அவங்க பக்தர்கள் தான், அவங்க தூய்மையானவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? பிரம்மச்சாரி வனப்பிரசர் சன்னியாசம் தூய்மையானவங்க, கிரகஸ்த கிடையாதுன்றோம். ஆனால் பக்தி வினோத் டாக்கர் சில ப்ரூபர் சொல்கிறாரு, கிரகஸ்தர் பரமஹம்சர்ன்றாரு. எப்படி இந்த கான்டெக்ட் புரியுது? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கிரகஸ்த பரமஹம்சர் நல்லதும் வரும். இப்போ பதில் வரும். ஏன் கிரகஸ்த பரமஹம்சர்கள்? பூர்ணி மாதாஜி எங்களை ரொம்ப எதிர்பார்க்கணும், உங்ககிட்ட இருந்து வரணுட்டு. புக்கு ஒரு புக்குக்கு 4-5 புக்கு திறந்துருக்கீங்க வேற. குடும்பத்துக்காக சேர்க்கிறேன். இப்பதான் நான் கிருஷ்ணன் சொல்றேன் சார், தர்மசு சாச்சன் பவான் பிரணீதம். அப்படி இல்லை, குடும்பத்தை பார்த்துக்கலாம் பக்தி. இதுதான் பிரச்சனை நம்மளுக்கு கிரகஸ்தருக்கு. குடும்பம் வேற, பக்தி வேற நினைக்க கூடாது. குடும்பத்தோட இருந்து பக்தி செய்யல, குடும்பத்தோட பக்தி செய்யறோம். குடும்பத்தோட பக்தி செய்யணும். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா பக்தியை பிரிச்சு போட்டுறோம். ஸ்ரீ தர்மா, கணவரே நீ எனக்கு செய்யணும்ன்ற தர்மனால அங்க மாட்டிக்கிறோம். புருஷா நீ எனக்கு தர்மம் செய்யணும் நம்ம மாட்டிக்கணும். தர்மசு சாச்சர் பகவான், பகவான் தர்மமே சபை பும்சம் பரோ தர்மம். அப்ப மனைவி தன் கணவனுக்கு எப்படி சேவை செய்யணும்? ஒரு பக்தர்கள் நம்ம சேவை செய்ய வேண்டிய வகையில சேவை செய்யணும்.
அதே மாதிரி கணவர் தன் மனைவிக்கு கோயிலுக்கு வந்தா மட்டும்தான் இந்த மாதாஜி நல்லா இருக்கிறாங்க, நல்லா சேவை செய்யறாங்கன்னு சொல்லக்கூடாது. வீட்டில் இருக்கிற மனைவியும் தான் பக்தர். அவங்க உனக்கு சமைச்சு கொடுத்தாங்க இல்லையா, 6 நாள் சமைச்சு கொடுத்து துணியெல்லாம் தேய்ச்சி காய போட்டு இப்போ என்ன மறந்து போயிட்டேன். ஏன்னா கோயிலுக்கு வந்தா மட்டும்தான் அவங்கள பக்தரா கண்டுக்க தெரியும். அப்ப புலன் இன்பம், இதுதான் கோ ஸ்ரவணதாசன். கோ சரவணதாச. கோனா புலன், சரவணதாசனா புலனுக்காக செய்கின்ற விஷயம். கிளாஸ் கூட நம்ம பகவத்கீதை கிளாஸ் கூட கேட்கறது கூட என் புலன் இன்பத்துக்கு தான் நம்ம கேட்கறது. இது ஸ்ரவணதாசனாக கேட்கிறோம். ஸ்ரவணதாசன் என்னன்னா, நான் பகவானோட சேவகன், பகவான் இன்பத்துக்காக நான் கேட்கணும்ன்ற கேள்விக்கு நம்ம கேட்கறதில்ல. என் காதுக்கு ஏற்ற மாதிரி பேசுறாங்களா? இன்னும் வரைக்கும் கிளாஸ் அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு நல்லா இடத்துல. என் காதுக்கு இனிமையா பேசுறாங்களா? இட்ஸ் நாட் அபவுட் கிளாஸ். உன் காதுக்கு இனிமே கிளாஸ் இங்க கிடையாது. மனசுக்கு பிடிச்ச பேசுறாங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேணும். கிளாஸ் நம்ம வந்து பகவானை மையமாக வைத்து பகவானை திருப்தி பண்றோமா, அதுதான் விஷயம். குருவை திருப்தி பண்றோமா? ஒருத்தவன் குருதாசன் இல்லாம அவன் கிருஷ்ணதாசனாக முடியாது. சிம்பிள் பிலாசபி. அப்ப அவன் குருக்காக திருப்திக்காக கேட்கிறானா இல்ல தனக்காக கேட்கிறானா விஷயம். இப்ப குடும்ப கதைக்கே வரும். அப்ப அனுஷ்மர யுத்தேஷா, என்னை நினைச்சு கொண்டே அப்ப குடும்பத்தை எப்படி நடத்தணும்? அப்ப பக்தி மையமா போட்டா புருஷனை முன்னாடி டைவர்ஸ் ஆயிருமானா கிடையாது. கிருஷ்ணரை மையமாக வைக்காம செய்யற குடும்பம் தான் வந்து என்ன நடக்கும்? அங்கதான் டைவர்ஸ் பண்ணும். நான் இது சொல்லக்கூடாது, ஆனால் சொல்லிதான் ஆகணும். புருஷன் வந்து தன் மனைவிக்கு வந்து ஒரு புலன் இன்பம் பொருளாக தான் தெரியும். அதே மாதிரி மனைவிக்கு தன் புருஷன் ஒரு கொடுக்கிற ஒரு கருவியா தான் தெரியும் தவிர்த்து அதுக்குள்ள இருக்கின்ற மெய்யமாக கிருஷ்ணர் பக்தியை தெரியாது. இதுதான் இப்போ உள்ள குடும்பம் வந்து புலன் இன்பத்துக்கு அடிப்படையில் தான் ஓடுது. கண்ணு, மூக்கு, வாய் இதெல்லாம் புள்ள பாலை இருக்கலாம். அப்ப இந்த புலன் இன்பம்னும் போது மனோர், அதான் அற்பிதா மனோர் சரணாகதி. எப்படி சரணாகதி அடைஞ்சி பகவானுக்கு ஈடுபட்டு செய்யணும். எப்படி ஈடுபட்டு செய்யணும்? நீங்க தாமத உறவு இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. அந்த தாமத உறவு குழந்தைகளை எப்படி கொண்டு வரணும்? கிருஷ்ணர் பக்தியில கொண்டு வந்தா நீங்களும் பிரம்மச்சாரி தான். அப்ப கிரகஸ்தர் பரமஹம்சர்கள் தான். நீங்க வெளியே போய் வேலை செஞ்சு தர்மமாக அழகா வேலை செஞ்சு அந்த வருகின்ற காசை எடுத்து பகவானுக்கு சமைச்சு போட்டு அந்த மனைவியை நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு பக்தர், அதுவும் பக்தி தொண்டு தான். சிம்பிள் தானே? இதை வந்து என்ன நடக்குதுன்னா புலன் இன்பத்தை மையமாக வைத்து, அதாவது என் மனைவிக்கு நான் செய்யணும்னு வச்சா அது பக்தியா மாறினா அது பக்தி கிடையாது. அது சாக்காம பக்தா. சாக்காம பக்தா புலன் இன்பத்தோட செய்கின்ற பக்தி தொண்டு. பகவான் இதை சொல்லலைங்க, அடிச்சு சொல்றேன். பகவான் இங்க இதை சொல்லலை. சரணாகதி சொன்னாரா? சரணாகதி இருக்கா? அப்ப முழுமையா அவர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்றாரு. அப்ப குடும்பமே முழுமையா பகவான் கிட்ட எப்படி கொடுக்குறது? கண்ணு, மூக்கு, வாய். இப்ப பிள்ளைங்க படிக்க போறாங்க, பிள்ளைங்க எப்படி படிக்கணும்? எப்படி படிக்கணும்? பிள்ளைங்க எப்படி படிக்கணும்? கிருஷ்ணருக்காக படிக்கணும். பட் அவங்க want to study for பக்தி. எப்படி பக்தியாக படிக்கிறது? நான் கேட்குற நியாயமான கேள்வி. பிள்ளைங்களுக்கு எப்படி நம்ம, இதுதான் வந்து ஆர்ட் ஆஃப் பேரண்டிங். நீங்கள் ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் நீங்கள் பிள்ளைங்களுக்கு சரி ஆச்சார குமார ப்ரொஜெக்ட். பிள்ளைங்களுக்கு நீங்கள் 5 வயசுல பாகவதி தேகா தர்மா. ஸோ நீங்கள் பிள்ளைங்களுக்கு 5 வயசுலேயே, 5 வயசு இல்லை, டெண்டர் ஏஜ், அந்த பக்குவம் வரும்போது அந்த நிலையிலே நீங்கள் வந்து பேச ஆரம்பி. அப்பயே நீங்கள் பக்தியை கொடுத்துடணுமா? தர்மம் பாகவதம் யா. ஏன்னா மனுஷ ஜென்ம துர்லபம். இந்த மனுஷ ஜென்மம் வந்து ரொம்ப கஷ்டமா, ரொம்ப சிரமம். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் போது அப்போ ஒரு கிரகஸ்தனாக அவனோட கடமையை செய்யணும். எப்படி செய்யணும்? இருக்கீங்களா எல்லாம்? இல்லை போயிட்டீங்களா? என்ன பிரபு பேசுறீங்க, எங்களுக்கு புரிய மாட்டேது. புரியுதா புரியலையா? அண்டர்ஸ்டாண்ட் பாபா? புரியுதா? புரிஞ்சா சொல்லு பாபா. எப்படி
பக்தி வாழ்க்கையில் இது பண்ணுறது. வெரி குட். இப்போ வந்து பிரம்மச்சரி நான், ஆனால் ஒரு கிரகஸ்தரை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். எப்படி பாகவதம் சொல்லி கொடுக்குது, என்கிட்ட இருந்து வரல, பாகவதம் சொல்லி கொடுக்குது பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும். ஏன் நம்ம விட்டு பிள்ளைங்க 13-14 வயசு வந்துட்டானே புலன் இன்பத்துக்கு போறாங்க. பிள்ளைங்களை சின்ன வயசுல பக்தி தானே கொண்டு வந்தாங்க. ஏன் 14 வயசு வந்துட்டானே இந்த பிள்ளைங்க தவறான வழிக்கு போறதுக்கு காரணம் என்ன? நிறைய பக்தர்கள் பிள்ளைங்க எப்படி பக்தர்களா இருக்கிறாங்களா? ஓப்பனா பேசுவோம். இருக்காங்களா? இருக்காங்க. 12 வயசு இருக்கும் இருக்குவாங்க நீங்க சொல்லலாம். 13-14 வயசு 20 வயசு இருக்காங்களா? பக்தி வேலைக்கு டீச்சர் எடுக்கணும் எடுக்கிறாங்களா? ஏன் எடுக்கல? இதுதான் ஆர்ட் ஆஃப் பேரண்டிங். எப்ப நம்ம பிள்ளைங்களை சரியாக நம்மளுக்கு வளர்க்க தெரியல வேதம் முறையில முடிச்சு பிள்ளைங்க நம்ம இப்ப என்ன பண்றோம், பிள்ளைங்களுக்கு டிசிப்ளின் நன்னறி தான் சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ வரீங்க கோயிலுக்கு, உளுந்து கும்புறீங்க, எதுக்காக உளுந்து கும்புறோம்? பஞ்சாட்சரங்க நமஸ்காரம் அப்புறம் அடுத்தது வந்து என்ன பண்றோம், அஸ்தங்க நமஸ்காரம் பண்றோம், உள்ளுக்கு கும்புறோம். சம்சார தாவானவளிதலோகா பிரணாயக என்ன அர்த்தம்னு கேட்டாலும் தெரியாது. இப்போ ஒரு மெக்கானிக்கலாக தான் நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் கோயிலுக்கு வந்துட்டு. ரிச்சுவலிஸ்டிக் 10 நாம குற்றங்கள்ல 4வது குற்றம் என்ன? ஒரு பக்தியை வேதத்துக்காக தான் செய்கிறோம் தவிர்த்து பக்தியை உணர்ந்து 10வது குற்றத்தில் ஈடுபடுகின்றோம். அதுக்குள்ளே என்ன அலகிக்க முடியல. அப்போ நாமம் தூய்மையாக நாக்கில் வருமா? ஆடமான ஆடாது. நம்ம அப்புறம் நம்ம வாயில் வந்து சினிமா பாட்டு இல்லை பௌதிகமான விஷயம் தான் நாக்கில் தாண்டுவோம், பக்தி தாண்டுவோம். ஏன்னா பகவான் கிருஷ்ணன்னு சொல்லும் போது நாக்கில் நம்மளுக்கு என்ன வரணும்? தீனாக வடிக்கணும். அப்போ இந்த இடத்துல டாஸ்மான் செகண்ட் சாய்ஸ் கிடையாது. என்ன சாய்ஸ் கிடையாது? செகண்ட் சாய்ஸ் கிடையாது. மனசு உங்களுக்கு ஆபத்துன்னு சொல்ல திருப்பி அற்பித்தா மனிதர் புத்தின்றாரு. நோ செகண்ட் சான்ஸ். முதல் சான்ஸ் அட்லீஸ்ட் நீங்கள் எப்படி ஏமாத்திடலாம், கிரேமர் சொல்லி வைக்கிறேன்னு சொல்லி சீட் ஹிம். பட் கிருஷ்ணா நெவர் லவ் யூ டு சீட். கிருஷ்ணா உங்களை வந்து ஏமாத்துறதுக்கு வழி விடலை. கிருஷ்ணா என்ன பண்ணாரு? அற்பிதா சரணாகதி. அப்போ ஒரு அப்பா அம்மா பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்? ஒரு அப்பா அம்மா பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்? என்னம்மா நீங்களாம் நான் சொல்லிக் கொடுக்கணும் எனக்கு? நான் கேட்குறது சரியான நியாயமான கேள்வியா தப்பான கேள்வியா? ஏன்னா நான் கிரகஸ்தர் வழியில் தான் போகிறேன். நான் இன்னும் பிரம்மச்சரி லெவலில் போகல. நான் பிரம்மச்சரி பண்ண உங்களுக்குலாம் அடி விடுவோம் பயங்கரமாக. லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்குவீங்க. அப்புறம் அதனால் கிரகஸ்தர் வழியில் இன்றைக்கி நான் கிளாஸ் கொடுக்குறேன். ஸோ லெஃப்ட் ரைட் வாங்கினா முரளி பிரபா திருப்பி கிளாஸை கூப்பிட்றாதீங்க. ராதா ஜீவன் பிரபா அவரு போட்டு வாங்கி எடுக்கிறாரு. அவரு பிரம்மச்சரி முடியும், நாங்கள் கிரகஸ்த முடியாதுன்னு வாங்க. இப்போ கிரகஸ்தராக அனுஸ்மர யுத்தச்சா அவரோட கடமையை சேர்ந்து கொண்டு என்ன நினைக்க சொல்கிறேன். இப்போ உங்ககிட்ட நான் கேட்குறேன், எப்படி நீங்கள் பிள்ளைங்களை பக்திக்கு நீங்கள் வளர்க்க போகிறீங்க? வெரி குட் பேரண்ட்ஸ். உங்க பேர் என்னமா? நந்தினி மத்தஜி. நந்தினி மத்தஜிக்கு ஒரு கை தட்டுங்க. அவங்க தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே வெரி குட். வேற அடுத்தது பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை வந்து டீச் பண்ணுறாங்க. நீ போய் கோயிலுக்கு போய் கற்றுக்கோ, நான் வீட்டில் வந்து சிறுகடிக்கு ஆசை என்னது சிறுகடிக்கு ஆசை அப்புறம் வந்துட்டு ஆஹா கல்யாணம் தெரியல, ஏதாவது ஞாபகம் இருக்குமா? விட்டுருங்களேன். இவ்வளோதான் இருக்குது. இது மாதிரி ட்ராமா பார்த்துக்கிட்டு இருந்தால் பிள்ளைங்க எப்படி பக்தி வழிக்கில் வருது? வாரத்தில் எத்தனை நாள் நம்ம கோயிலுக்கு வரோம்? எத்தனை நாள் ப்ரோக்ராம் இந்த ப்ரோ? ஒரு நாள் தான் ப்ரோக்ராம். அதுவும் 3 மணி நேரம் மட்டும்தான். ஒரு நாள் ஒரு வாரத்தில் எத்தனை மணி நேரம், எத்தனை நாள் இருக்குது? 7 நாள் இருக்குது. 7 நாள் 22 மணி நேரம் இருக்குது. ஓகேவா? இந்த 22 மணி நேரம் டைம்ஸ் பை 7 எவ்வளோ? 740 டைம்ஸ் பை that. ஸோ 100 எத்தனை ஹவர்? 168 ஹவர்ஸ் ஒரு வாரத்துக்கு. 168 ஹவர்ஸ். 168 ஹவர்ஸில் 3 மணி நேரம் தான் சாது சங்கம் கிடைக்கிது. அதுலேயும் வந்து பஞ்சுவலிட்டியாகவும் வருது, இல்லை லேட்டாக வருது.
அப்ப அந்த 3 ஹவர்ல என் குடும்பம் மாறும், நான் சரியா பண்ண முடியுமா? மனோர் புத்தி எப்படி புலனை சீர்படுத்த முடியுமா? புலனை சீர்படுத்த முடியாது. அப்ப வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு 100 வயசுனா 50 வருஷம் வந்து தூக்கத்தில் வீணாக்கலாம், 10 வருஷம் வாலிபத்தில் வீணாக்குறான், 10 வருஷம் விளையாட்டுல வீணாக்குறான், 70 வருஷம் வீணா போச்சா? இன்னும் மிச்சம் 20 வருஷம் என்ன? இந்த வீட்டுக்குள்ள விஷயம் சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் இருக்குது. மிச்சம் 10 வருஷம். அந்த 10 வருஷமும் தேவையில்லாத கதையை அடிக்கிறோம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இதுதான் விஷயம். அப்போ எப்படி நம்மளோட பிள்ளைங்களே இந்த 3 ஹவரில் முரளி பிரபு வந்து கிளாஸ் கொடுத்துட்டாரு, இல்லை கிருஷ்ணாவே வந்து கிளாஸ் கொடுத்தாலும் மாறிடுவாங்கன்னா மாற முடியாது. ஏன்? ஏன்னா ரொம்ப பௌதிகமான நம்ம மேல பற்று. அப்ப அதனால தான் மனோர் புத்தி, அற்பித மனோர் புத்தி. பகவானே, நான் உங்கள்கிட்ட சரணாகதி அடைகிறேன். என் புலன் அனித்தம் மனோ, அந்த மனோ வழியில இல்லாம அற்பித்த புத்திஹீர், இந்த புத்தி வழியில நான் பின்பற்றுறேன். அதாவது எப்படி புத்தி வழியில? அபேஷ யோக யுக்தேன சேதச அன்யகாமினா. அபேஷ நவவேத பக்தி, ஸ்வரணம் கீர்த்தனம், ஸ்வரணம் கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தஷ்யம், சக்கியம், ஆத்மநிவேதனம் இதி பும்சார்பித விஷ்ணு பக்தி ச நவலக்ஷணம் காரியத்தி பகவன் ஆதித்ய உத்தமம். நவவேத பக்தி மட்டுமே வழி, அதை விட்டு வேற வழி அல்ல. கிருஷ்ணா சொல்லிட்டார். அப்போ கிருஷ்ணா சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை இருக்குதா? நம்ம கிருஷ்ணரோட புத்திசாலி ஆயிரும். பிரபு நீங்கள் சொன்னது சரியில்லை, ராதஜீவன் பிரபு நீங்கள் தப்பாக சொல்லி கொடுக்குறான், முரளி பிரபு நீங்கள் தப்பாக சொல்லி கொடுக்குற, நம்மளுக்கே கிளாஸ் எடுப்பாங்க. மலாயில சொல்லுவாங்க நாசி சுராஜாடி பூபோர். அப்பதான் வந்து வருவாங்க, பிரபு என் பையனை காப்பாத்துங்க பிரபு, அந்த பின்னாடி ட்ராக்ஸ்ல போயிடுறான் பிரபு. ஏன்னா ஆண்கள் ப்ரோ சரி சரிதானே ப்ரோ, இந்த மாதிரி நடக்கல நம்ம கிட்ட. நீங்க கோயிலுக்கு அப்படி பையனை உங்களை நம்பி தானே விட்டேன். அவங்க ஓடுது 3 மணி நேரம், அவங்க 3 மணி நேரம் 5 நிமிஷம் கூட தான் நம்ம கூட பேசியிருப்பாங்க. அதுக்கு ரொம்ப நேரம் இல்லை. அந்த 5 நிமிஷம் நான் மாத்திர முடியும்? जय गोपाल जी की, पंचतत्व भगवान की, लक्ष्मण भगवान की, भगवान की. அப்ப இந்த இடத்துல தெளிவாக நம்மளுக்கு தெரியணும், பக்தி தொண்டிடும் போது பக்தி வாழ்க்கை நீங்க பாய்க்கும் போது நடுவுல மெய்யமாக கிருஷ்ணரை வைக்கிறது சரி. ஆனா எப்படி கிருஷ்ணா கான்சியஸா ஃபேமிலி நீங்க லவ் பண்ணாதான் விஷயம். இன்ன வரைக்கும் கிரகஸ்தரா வாழறோமா? தன் கணவனை பிரபுவா பார்க்கிறோமா? தன் மனைவிய பக்தரா பார்க்கிறோமா? தன் குழந்தைய பக்தரா பார்க்கிறோமா? ஏய் நீ ஒழுங்கா படியா அடிக்கிறது. சதுர்வர்ண மகாசேஷம் குணகர்ம விபாகஸ்ய. ஒரு மனத்துக்கு குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவனுக்கு வர்ணங்களை கொடுக்குது. பௌதிகமான இந்த பிரிட்டிஷ் கொடுத்த கொலனைஸோட எஜுகேஷன் நம்ம உளுந்து லயிச்சிட்டோம். மீன்ஸ் லயிச்சிட்டோம்னா வி ஆல்ரெடி ஊறிட்டோம் அதுக்குள்ள. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு இதுதான் விஷயம், தான் படினா அந்த பிள்ளை எப்படின்னா டிகிரி எடுத்திருப்பான், டிகிரி எடுத்து அந்த லோன் கட்டுறதுக்கே அவனுக்கு சரியா இருக்கும் டைம். அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யறானா? அப்ப நம்ம மனத்தை எப்படி முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கிறோம்? அதனால தான் சந்திரபாபு பாடியிருக்காரு. என்ன பாடியிருக்காரு? புத்தி உள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி காண்ந்த மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை. அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். அந்த பாட்டு படித்த சுலோகம் படித்தா பயப்படுறாங்க, பாட்டு படித்தா ஒரே ஆனந்தமாயிரும். அடிக்கடி பாடணும்னு நினைக்கிறேன். நானும் சந்திரபாபு பாட்டெலாம் ரொம்ப பழகணும்னு நினைக்கிறேன். அப்போ புத்தி உள்ள மனிதனெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். வெளியே அவன் படிச்சிருப்பான், பெரிய பெரிய படிப்பு படிச்சிருப்பான். அவன் ஒரு கம்பெனியில் கிளாக்காக வேலை செய்வான். அவனோட கம்பெனியோட முதலாளி அவனாக இருப்பான், படிக்காத இருப்பான். அப்போ நம்மளோட பௌதிகமான படிப்பு வந்து என்ன பண்ணுதுன்னா அது இல்லை. அப்போ பிள்ளைங்களை எப்படி பக்தியில் அதே நேரத்தில் இந்த கல்வியை படிக்கிறதுனால எத்தனை பிள்ளைங்க 1 மணி நேரத்துக்கு 2 பிள்ளைங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்குங்க மன அழுத்தத்தினால, படிப்புனால. நம்பிங்கன்னா நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு அந்த 100 விளக்காடில்
88 விழுக்காடு அப்பா அம்மா கொடுக்குற ப்ரெஷர்னால அந்த பிள்ளைங்க தற்கொலை பண்ணிக்குது. ஏன்னா நம்ம தமிழாளுக்கு 98 மார்க் எடுத்து பெருசாக இருக்காது, அந்த 2 மார்க் குறைஞ்சிருச்சா அந்த 2 மார்க் குறைஞ்சுதான் நம்ம பார்ப்போம். அந்த பிள்ளைக்குள்ள சிரமம், அந்த பிள்ளைக்குள்ள இருக்கின்ற அந்த அழகான குணங்களை நம்ம விளையாக்க மாட்டோம். இதுதான் வேதம் இது. ஏன்னா அற்பித மனோர் புத்தி கிடையாது. நம்மளோட புத்திலாம் பௌதிகமான ஜடத்தை சார்ந்த கல்வி. அதனால ஐயா அதனால நான் படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அதனால நான் படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. பௌதிக கல்வியும் தேவை. இஷோபனிஷத் 11வது மந்திரத்தில் அதான் சொல்றாங்க, பௌதிக கல்வியும் தேவை. நான் உட்காந்து கிளாஸ் கொடுக்குறேன், ஆனால் நானும் பிஹெச்டி ஹோல்டர் தான், இன்னும் கிராஜுவேட் பண்ணலை. நானும் பிரிமினரி எம்எஸ் தான், அதனால தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால் வந்து கல்வியும் தேவை. நீங்கள் கல்வி நம்ம முக்கியம்னு சொல்லணும்ல, ஆனால் அந்த கல்வி தான் வாழ்க்கைன்னு சொல்லி கொடுக்காதீங்கன்னு சொல்லணும். என்னன்னு சொல்லி கொடுக்குறேன், அந்த கல்வி தான் வாழ்க்கை. அப்போ நம்மளோட வாழ்க்கை என்னது? கிருஷ்ணா. கிருஷ்ணா. அப்போ பிள்ளைங்க பாருங்க, நல்லா பாருங்க, வாரத்தில் எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம் தான் வரீங்க. 168 மணி நேரம் 3 மணி நேரம் கோயிலுக்கு போய் போகிறீங்க. அந்த 168 - 3 பண்ணால் 160 வச்சுக்கோங்க, 8 மணி நேரம். அந்த இந்த 3 மணி நேரம் கோயிலுக்கு வரும்போது அந்த அப்பா அம்மாவுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். 3 மணி நேரம் பிள்ளை படிக்கணும் போகணுவாங்க. உண்மையே சொல்லுங்க, இந்த 3 மணி நேரமாக படிக்க போகிறது பிள்ளைங்க. அப்போ எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம்? சரியாம்மா சொன்னது பெரியம்மா, நீங்கள் சொல்லுங்கம்மா. சரிதானே? இப்படிதான் நடக்குது. பிள்ளைங்க படிக்கணுமா, 3 மணி நேரம் படிக்கல, இந்த 3 மணி நேரம் பக்தர் சங்கத்தில் வந்தால் அந்த பிள்ளை வந்து படிப்பு கட்டி போயிடும். அப்போ அது என்ன ஆயிரும்? கட்டி குட்டிச்சோர் ஆயிரும். இந்த 3 மணி நேரம் கோயிலுக்கு வந்த சிரிப்பீங்க இப்பெல்லாம். அப்புறம் நான் பார்க்குறேனே, உங்கள் பிள்ளைங்கெல்லாம் படிக்கும் போது வரும்போது பிரச்சனை ஒரு டிப் வராமல் போயிடுவேன். அப்புறம் சரிங்க நல்லா பாருங்க. அப்போ மறுபடியும் 6வது அத்தியாயத்தை போனீங்கன்னா, எப்போ நம்மளோட ரெகுலேட்டட் இல்லையோ, ரெகுலேட்டட் மீன்ஸ் சீரம் அம்சம் இல்லையோ, when you not organize உங்களோட டைம் டேபிள், படிக்கிறதுக்கு நீங்கள் சரியான டைம் டேபிள் நீங்கள் அரேஞ்ச் பண்ணலையோ, அப்போ அந்த பிள்ளைங்க இதுதான் எக்ஸ்கியூஸ் பட்டு அதுலேயும் தப்பிக்க ஆரம்பிக்கும். அப்போ இதுக்கு யார் ஒரு வழிகாட்டியாக இருக்கிற? அப்பா அம்மாவுக்கு பக்தி வந்து 2வது, கிருஷ்ணா 2வது. யார் வழிகாட்டியாக இருக்கிறா? நான் பக்தர் பிரபு கிருஷ்ணருக்காக படிக்குது. யாரை ஏமாத்துற? நான் சிரிச்சுட்டு உட்காந்துருவேன். சரி ப்ரோ, கிருஷ்ணாக்கு தான் படிக்குது ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இந்த 3 மணி நேரம். ஆனால் அவங்களுக்கு புரியாது. அப்புறம் அந்த பிள்ளைங்க தப்பான வழி போயிட்டு பிறகு என்கிட்ட வந்துட்டு, என்கிட்ட மட்டும் இல்லை, எங்ககிட்டலாம் வந்துட்டு பிரபு பிள்ளை கொண்டு போ, பிரபு பிள்ளையை கொண்டு போன என்னத்தை கொண்டு போகுது இது அப்படின்னு சேர்த்துக்குவோம், கஷ்டப்பட்டு சேர்த்துக்குவோம். அந்த பையனுக்கு நேரத்தை வீணாக்கி அவனுக்கு அவன் தூங்கிக்கிட்டு கிடப்பான். அவனுக்கு சமைச்சு போட்டு பானை கழுவி அவன் துணியை தேய்ச்சி அவன் துணியை மடித்து கோமனை தக்க மடித்து முழுசுலரை மடித்து வச்சு நல்லா மாறி வந்திருப்பான். ஐயோ நல்லா பாசமாக இருக்காங்களே அப்பா அம்மா, எனக்கு அப்பா அம்மாவோட நல்லா பாசமாக இருக்காரு பிரபுன்ட்டு நல்லா தெரிஞ்சிருப்பான். பாருங்க, ஆற்றல் பிரபுக்கு தெரியும்னு. இல்லை நான் மேரி சொல்லலை, திருந்தி வந்திருப்பான். காலையில் ஆன் பண்ணுவான். ஐயோ பாசம் கொடுக்குறோம்ல, அன்பு நேரத்தை ஒதுக்கணும். அடே 16 மாதத்தை அவங்கள ஆரம்பிப்பான். அப்பா குடிக்குதா படிப்பார். அப்பா அம்மா வருவாங்க, பையன் நல்லா இருக்க பிரபு பையன் கொண்டு வாங்க, நீங்க பிரபுச்சரி ஆக்கிறீங்க சாமியார் எனக்கு கொண்டு போயினா அதோட முடிஞ்சு. எனக்கு தேவைப்படும்போது மட்டும் நீ உதவி செஞ்ச போதும். ஆமாம், பையன் திருந்துருவான். இன்னும் 90% 70% தான் இருக்கும். அந்த 70% 100% சார்ஜ் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. இருங்க, சில விஷயம் நன்னெறி இருக்குது. அந்த நன்னெறி வந்துட்டு பிறகு அந்த வாழ்க்கையின் தத்துவம் என்னன்னு புரிஞ்சுட்டு பிறகு நான் உங்கள் பிள்ளைங்க உங்கள்கிட்ட கொடுக்குறேன். அது வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் இப்போ நீங்கள் ஒரு மியூசிக் கற்றுக்க போகிறீங்கன்னா 2 பேமெண்ட் இருக்குது. ஒன்று, மியூசிக் இல்லை கற்றுக்காத அவனுக்கு அறவே தெரியாதவனுக்கு 100 வெள்ளி சார்ஜ் பண்ணுவாங்க. அதிகம் குறையமாக கற்றுக்கிட்டு 200 வெள்ளி சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எங்கள்கிட்ட கொடுக்குறது வந்து அறகுறையானது. அப்போ எங்களுக்கு டைம் எடுக்கக்கூடாதா? டைம் எடுத்து சில மாற்றி கொண்டு வந்துடுவோம். திருப்பி கொண்டு போவாங்க. திருப்பி கொண்டு போனால் கையை கூப்பிட்டு
ஞானா போயிடுவான், திருப்பி வந்து அழுவாங்க, பிரபுன்னு கொண்டு போங்கன்னா என்னத்தை கொண்டு போகுதுன்னு. சரி, அப்புறம் பள்ளி தூக்கி எங்கள் மேலே போட்டுருவாங்க. இதெல்லாம் எங்களோட வாழ்க்கையை அனுபவத்தை சொல்கிறேன். ஸோ அப்போ பக்தினும் போது கிருஷ்ணரை மெய்யமாக வைத்து, கிருஷ்ணரை மெய்யமாக வைத்து. இங்கே சாமியார் ஆக்கல, அர்ஜுனன் சாமியார் ஆக்குனாங்களா? உங்கள் பிள்ளைங்களை நாங்கள் சாமியார் ஆக்க விரும்பலை. உங்கள் பிள்ளைங்களை சாமியார் ஆக்கிட்டா அப்புறம் கோயிலுக்கு யார் பில் காசு கட்டுறது, யார் பில்லு கட்டுறது, அப்புறம் நான் காடி வேற பாய்க்கிறேன், எனக்கு யார் டொனேஷன் கொடுக்கறது, யார் இது செயல்படுத்துறது? சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாமே சாமியார் ஆக முடியாது. இப்போ இருக்கிற ஃபோனு டெக்னாலஜிக்கு முன்னுக்கு வேறு மாதிரி, பின்னாடி வேறு மாதிரி நல்லா இது பண்ணுறானுங்க. அப்போ பாருங்க, பிள்ளைங்க பாருங்க, அடேங்கப்பா டஸ்டரான், இதுதான் பக்தி. எவ்வளோ மன அனுமதியை கொடுக்குது. வீட்டில் பிள்ளை இந்த மாதிரி தூங்குமா, பூர்ணிமா சொல்லுங்கம்மா, தூங்கியிருக்க இந்த மாதிரி. இதுதான் ஆன்மீக கல்வி, கிருஷ்ணா மெடிசன். ஆனால் இது நம்ம கொடுக்க மாட்டோம். நம்ம என்னத்தை கொடுக்குறோம்? அப்ப நம்ம செதுக்க வேண்டிய வாழ்க்கையில என்னத்த பண்ணணும்? செதுக்கணும். கிருஷ்ணர் எப்படி இருக்காரு? திரிபங்கா. அது திரிபங்கா செதுக்குறோம் எப்போதும் ஒரு நேரம். அப்ப அடுத்தது அப்பா அம்மா பண்ற பெரிய தப்பு என்ன? கிருஷ்ணரை ஞாபகம் வச்சுக்கிறது பதிலாக அங்க கிருஷ்ணரை ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். மனசுல இருக்கின்ற போராமையும் உழுக்கின்ற குப்பையை ஞாபகம் இருக்கும். வீட்டில் போயிட்டு இந்த பக்தர் இருக்கார்ல இந்த மாதிரி பண்ணாங்கன்னுவாங்க. அப்ப அந்த பையனுக்கு பக்தர் மேல நம்பிக்கை வருமா? வராது. அபராதம். சரியா சொன்னது? வீட்டில் அம்மா அப்பா பேசுறாங்களோ, இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு. ஆமா தானே? ஒரு நிமிஷம் அதை குறைக்கணும் நீங்க. ஸோ அப்போ பிள்ளைங்க எப்படி நீங்கள் கர்வ் பண்ணுறீங்க? நீங்கள் தான் செதுக்குறீங்க. பிள்ளைங்க மனுக்கு கெட்டதை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க கேட்டுக்கிட்டு அதே மனசில் போயிட்டு பதிஞ்சிடும். இப்போ இந்த பிள்ளைங்க விளாண்டுக்கிட்டு இருக்குன்னு மட்டும் நீங்கள் நழுக்காதீங்க. அந்த பிள்ளைங்களுக்குள்ள மனசுக்குள்ளே போயிட்டு அப்படி பதியும். இதுதான் ஆர்ட் ஆஃப் பேரண்டிங். இதே தான் யுக்திஸ்திரன் பண்ண, யார் துருதராசன் பண்ணா அதே போல தான் யாருக்கு வந்துச்சு? துரியோதனன் வந்தான். எப்படி துரியோதனன் சுயநலமாக இருந்தானோ அதே போல திருதராஷ்டிரன் எப்படி சுயநலமாக இருந்தானோ அதே போல துரியோதனனும் சுயநலமாக. பாண்டவர் எப்படி பொதுநலம் இருந்துச்சோ அதே மாதிரி பாண்டவர்களும் பொதுநலம். அப்ப கிருஷ்ணர் பக்தியை பயிற்சி பண்றோம். ஆனா ஏன் நம்ம உண்மையிலே பயிற்சி பண்றோம்? எப்படி பயிற்சி பண்ணுறோம்? பக்தினும் போது எப்படி பயிற்சி பண்றோம்? அபீஷ யோக யுக்தினா நான் சரியா நாமத்தை கீர்த்தனம் பண்றேன்னா காலேஷு. அடுத்தது சர்வே காலேஷு. அந்த நேரம் நீங்க அந்த இடத்துல குறைய பேசுறது பதிலுக்கு அந்த நேரத்தை வீணாக்குறது பதிலுக்காக அந்த இடத்துல கிருஷ்ணர் பாரு எப்படி இந்த பக்தியில உன்னை கொண்டு வரான்னு அந்த இடத்துல பேசினா அந்த பிள்ளைங்க எப்படி இருக்கும்? வெள்ளக்காரன் ஜப்பாங்காரெல்லாம் என்ன பண்றேன்னா அந்த காலத்திலேயே நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரு மரம் இந்த இடத்துல வைங்க, ஒரு இடத்த 2 மரம் வைங்க. இந்த இடத்துல இந்த மரத்துக்கு நல்லதே பேசுங்க, இந்த இடத்துல இந்த மரத்துக்கு கெட்டதே பேசுங்க. இதெல்லாம் நம்மளோட வேதத்துல இருக்குது. வெள்ளைக்காரன் சொல்லிட்டா நம்ம பேசுவோம், நல்லதே பேசுவோம். நான் நல்லதா யோசிக்கிறோமா? மன்னூர் புத்தி சரியா சிந்திச்சு பிள்ளைங்களை வழி நடத்துறோமா? சரியா பிள்ளைங்களை நம்ம செதுக்கிறோமா? கிருஷ்ணர் பக்தியை. நான் கிருஷ்ணர் யாரை காதலிக்கணும்னு சொன்னேன்? கிருஷ்ணரை காதலிக்கணும். அப்ப கிருஷ்ணரை காதலிக்கும் போது வாசுதேவ குடும்பக்கம் எல்லாமே வாசுதேவ குடும்பம். அப்ப பண்டித சமதர்ஷனம் எல்லாமே ஒரே நிலையில பார்க்கணும். அப்ப பாம்பை தூக்கி மத்தியில வைக்க முடியுமா? ஏன் வைக்க முடியாது? வெரி குட். என்ன பண்ண பாம்பு? ஒன்றே ஜீவன் ஒன்றே லோகம் வாராயோ கண்ணான்ட்டு நீயாவா மாறாதது. பாம்பு வந்து மனுஷன் அந்த படத்தோட தான் நடக்கும். நிஜமான வாழ்க்கையில் என்ன பண்ணோம்? ஒரே கொத்து பேர் வந்துதான் நரகத்துக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரே நிலையில பார்க்கறது எப்படி பார்க்கறது? பக்தி நிலைன்றது எப்படி பார்க்கறது? பாம்புனா பாம்பு தான். அந்த பாம்புக்குள்ள என்ன இருக்குது? ஜீவம் இருக்குது. அந்த ஜீவன் என்னது? ஜீவரே சுரூபரே கிருஷ்ணரே நித்யதாஸ் பகவானோட அங்கம் என்று அது பார்ப்போம். ஆனா அதை பாரம்பட்சம் பார்க்க தான் ஆகும். ஒரே நிலையில பார்த்தா பிரச்சனை.
அதே மாதிரி அந்த பிள்ளைங்களை வழி நடத்தும் போது 5 வயசுல இந்த பிள்ளை இப்படிதான் வழி நடத்தணும், 13 வயசுல அந்த குழந்தைய அப்படிதான் வழி நடத்தணும் என்ற பாரபட்சமும் இருக்கின்றது. இது இருந்தால் மட்டுமே நம்ம வாழ்க்கை சுபிச்சமா இருக்கும். 10 பேர் இடத்துல 9 பேர் ஒரே மாதிரி செய்யறதுனால 10 பேர் இடத்துல 9 பேரும் ஒரே மாதிரி செய்யல, அது நியாயமாயிருமா சரியாயிருமா? இருக்குமா? வாய்ப்பு இருக்கா? இல்லையே. அந்த ஒருத்தவன் வந்து வேற மாதிரி செஞ்சா அவன் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப இந்த இடத்துல வந்துட்டு இப்ப புதுசா யாரு படம் நடிகர் சொல்லுங்க. படம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி. புதுசா படம் நடிகர் பேர் சொல்லி சும்மா சொல்லி எனக்கு தெரியும் உனக்கு தெரியும். அம்மா இல்லை பரவாயில்ல சொல்லி உனக்கு தெரியுமா? சும்மா சொல்லுல, அவனுக்கு கண்டிப்பா தெரியும். விஜயா? ஓகே விஜய். விஜய் ஓகே. விஜய் பெண்ணிய விஜய் ஃபேனா? தளபதி. தளபதினா யாரு? பட்டம். விஜய்னா தளபதியோ? ஓகே, எனக்கு இதெல்லாம் தெரியாது. அப்ப இந்த பிள்ளைங்க வந்துட்டு என்ன 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 நடக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு? விஜய், தளபதி இந்த மாதிரி உள்ள உணவு தான் நம்ம கொடுப்போம். ஏன்னா இதே இந்த இடத்துல விஜய் தளபதி வந்திருக்காருன்னு சொன்னாங்கன்னா டேங்க அப்பா அவனுக்கு ஒரே சந்தோஷம் அக்கசி ஆயிடுச்சு. ஓகே, கம் டு தி பாயிண்ட் நவ. இப்போ இருந்தாருன்னா இந்த இப்படியா இருக்கும் கிரவுக்கு ஃப்ரீயாலாம் வர மாட்டீங்க. 2000 வெள்ளி கொடுத்து வந்து உட்காந்துருப்பீங்க. எனக்கு முழுக்க பக்கலே கொடுங்க, அப்புறம் 10,000 வெள்ளி கொடுக்குறேன்ட்டு. இதே மாசத்துக்கு ஒரு 100 வெள்ளி கொடுக்கமா இது வாங்குற கொடுப்பாங்களா? லேட்டர் போட்டு எழுதிருப்பாங்க. லேட்டர் போட்டு எழுதிருப்பாங்க. வாய் இன்பம் அங்கே ஆபேஷ யோகிக்கிறான். அப்போ பிள்ளைங்களை எப்படி அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த 9 தான் கண்ணுக்கு தெரிய தவிர்த்து அந்த 1 செலுத்துது நம்மளுக்கு தெரியும். இங்கே நம்ம அந்த நம்ம கெட்டதை சொல்லி கொடுக்க வரல, அந்த ஒரு விஷயம் நல்லது அந்த பிள்ளைங்கள் நன்னேறி கொடுத்து பக்தி கிருஷ்ணரை கொடுக்கறதுக்கு எப்படி நம்ம பக்தி வாழ்க்கையில் கொண்டு போகணும். தஸ்மி சர்வேஷு காலேஷு மம் அனுஸ்மர யுத்தச்சா மாயார்பிதா மனோர் புத்தி. யாரும் அல்ல, கிருஷ்ணர் மட்டுமே வைத்துக்கொண்டு கிருஷ்ணரை வைத்துக்கொண்டால் குடும்பம் சாமியார் ஆகாது. நீங்கள் பயப்படாதீங்க. அவன் சரியா கிருஷ்ண பக்தி பண்ணலன்னா அவன் கிருஷ்ணாயி 2 பொண்டாட்டி வச்சுக்குவான். அதனால நீங்க நல்லா கத்துக்கணும். கிருஷ்ணருக்கு 2 பொண்டாட்டி கிடையாது. கிருஷ்ணா 16 பொண்டாட்டியும் கிடையாது. கிருஷ்ணாக்கு ஒரே பொண்டாட்டி தான். உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம்? கிருஷ்ணருக்கு எத்தனை மனைவி? நிறைய மனைவி தான் சொல்றேன். கையில் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பொய். எத்தனை மனைவி கிருஷ்ணாக்கு? 1. கிருஷ்ணருக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்? 1. ஏன்னா கிருஷ்ணா வைபவ பிரகாஷாக. என்னது? திருப்பி சொல்லுங்க. வைபவ பிரகாஷா. வைபவ வெரி குட். வைபவ பிரகாஷா. அதாவது என்னன்னா தன்னோட சொரூபத்தை 16,000 பிரித்து 16,000 ராணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. தன் ரூபத்தை ஒரு கோபிமார்கள்கிட்ட ஒன்னொன்னாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பாகவதம் படிச்சுன்னா தெரியும். இல்லாட்டி என்ன பண்ணீங்க? வெளியே சொல்லுவோம் கிருஷ்ணா பிளே பாயின்ட்டு. அட போட, ராமனோட காட்டியும் என்ற பகவான் கிருஷ்ணன் ஏகபத்தினி விருதுனப்பா. கிருஷ்ணர் வந்து இதுக்கு போறாரு. யாரு? துவாரகத்துக்கு போறாரு. ஒரு வீட்டிலையும் ஒரு கிருஷ்ணா இருக்கிறாரு. அதுக்கு மேல என்ன சாந்தூர் வேணும்? கிருஷ்ணர் ராசலீல ஆடுறாரு. ஒரு கோபி கிருஷ்ணன் கூட ஆடுறாங்களாம். இங்க ஒரு மனைவியை வச்சுட்டு ஓட்ட முடியல. நீங்க முன்னால என்ன சொல்லுவாங்க, ஒரு 2 பாகமே பிரிய முடியல. கொஞ்சம் காய் வெட்டினாலே ஆன்னு துடிக்கிற. இது எப்படி 2ஆ பிரிய முடியும்? இந்த இடத்துல வந்து தத்துவங்கள் தெரியாத வரைக்கும், விஷயம் தெரியாத வரைக்கும் கிருஷ்ணர் ஒரு பிளே பாயா தான் நம்ம பார்ப்போம். அதான் ஜென்ம கர்மச்சாமி திவ்யம். ஜென்மனா அவன் யார்? அவன் யாரு தெரிஞ்சதான் அவனோட செயல் புரியும். அவனோட யாருன்னு தெரியலன்னா மணி ஆயிடுச்சு. அவனை
தெரியாது. அப்ப இந்த இடத்துல தெரிய வேண்டியது என்னன்னா, எப்பொழுதும் அவனை மாயாட்டிதா அவனை புரிந்து கொண்டு கிருஷ்ணரை புரிந்து கொண்டு அவனை அறிந்து கொண்டு அவன் தன்மையை புரிந்து கொண்டு அவன் சக்தி எப்படி இயங்கிக் கொண்டு இருக்கின்றதை அறிந்து கொண்டு மாமேவ அசம்சையாக சரணாகதியோட வேற எதுவும் இல்லாம நவவேத பக்தியோட புருஷம் திவ்யம் பௌதிகம் இல்லை. எந்த புருஷம்? பௌதிக ஜட புருஷம் இல்லை, திவ்யமான புருஷன் அவன் மட்டுமே என்று சொல்லி யாத்தி பிரணோ சிந்தையாக சிந்தையை நான் எப்போதும் அவன் நினைத்து கொண்டே நம்ம செய்ய வேண்டும். அப்ப எப்பொழுதும் மனசுல நம்ம பகவானை செதுக்க வேண்டும். இப்போ பிள்ளைங்களை பகவானுக்கு பக்திக்கு இப்போ என்ன நடக்குதுன்னா, பக்தி கிருஷ்ணரை ரெண்டாவதமாக ஆகுது. அப்போ கிருஷ்ணர் ரெண்டாவது ஆச்சா பிள்ளைங்களோட பக்தி எப்படி இருக்கும்? அதுதான் நிற்கும். அப்போ அது நின்றுச்சுன்னா அந்த பிள்ளைங்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாகும் போது நீங்கள் அழிக்கக்கூடாது. டிவோட்டி பிள்ளைங்களாம் தற்கொலை பண்ணல, சில பக்தர் பிள்ளைங்களாம் தற்கொலை பண்ணியிருக்காங்க இந்த படிப்புனால. ஸோ அதனால் இட்ஸ் நாட் சம்திங் தட் யூ கேன் டேக் இட் வெரி ஈஸி. அதனால ஒரு பிள்ளைங்களை வளர்க்குறது கூட ஆர்ட் ஆஃப் பேரண்டிங், குடும்பம் ஓட்டுறது கூட ஆர்ட். இதெல்லாம் ஒரு தன்மை எப்படி ஒரு கிரகத்திலிருந்து இருக்கணும், ஒரு அப்பா அம்மா எப்படி பிள்ளைங்களை கொண்டு வரணும், ஒரு நல்நெறி அந்த பிள்ளைங்களை கொண்டு வரும்போது அந்த பிள்ளைங்கள் குண்டலிக்கன் போல. குண்டலிக்கன் யாரு தெரியுமா? குண்டலிக்கன் தன் அப்பா அம்மா பக்தர், அப்பா அம்மாவுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த சேவைக்காக பக்தனுக்கு சேவை செஞ்சனால யார் நிற்கிறாரு? பாண்டுரங்க விட்டல் அங்க நிற்கிறான். அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பகவான் மெய்யமாக வைத்து செய்கின்ற விஷயம் பகவான் நம்மளை தேடி வருவார். நீங்க பகவானை செகண்டரியா போட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பகவான் செகண்டரி தான். அப்ப பகவான் எப்போதும் புருஷனா என்னது? அணுவைப்பாளர். ஆனா ஃபர்ஸ்ட் நோ செகண்டரி இஸ் த ஃபர்ஸ்ட் இஸ் அ பிரைம். அவர் தான் உத்தமமானதுன்னு சொல்லி நிப்பாட்டிக்கிறேன். ஏன்னா பிரபு சொன்னார், கிளாஸில் ரொம்ப நேரம் பேசணுன்னு சொன்னார் பிரபு, நிறைய விஷயம் கொடுக்கணும் பிரபுன்னாரு. ஆனால் இன்ன வரைக்கும் நான் பொருளையே நான் கவர் பண்ணலை. ஒரு வேர்ட் பை வேர்ட்ஸ் இந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் பிச்சு பெயின் தான் பார்த்துருக்கேன் தவிர்த்து இன்னும் ப்ரூப்பாட்டோட பொருளிலே பிச்சு பெயின் பார்த்தோம். எப்படி ப்ரூப்பாட் ஆச்சாரங்கள் விஷயத்தை உள்ள போட்டிருக்கான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எனி காமெண்ட் or questions?